இதே சோஷியல் மீடியாவை நான் தவறாய் பயன்படுத்தினேன் ஆனால் இது எனக்கு சோதனையாய், என்னை அடிமைப்படுத்துகிறதாய், சில சமயம் என்னை பாவத்திலும் தள்ளுகிறதாய் இது மாறிவிடுகிறது. ஒரு காரியத்தை இந்த சோஷியல் மீடியாவை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாவை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு முக்கியமான தகவல் தான் அதில் போட்டிருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாவை யார் தயார் பண்ணுறா அப்படின்னா, ஒரு சில மிகப்பெரிய டெக்னாலஜி கம்பெனிஸில் இருக்கிற ஸ்மார்ட் மைண்ட்ஸ், மிக திறமையான மனிதர்கள் இதை தயார் பண்ணுறாங்க. அவங்களுடைய மோட்டிவ் என்ன தெரியுமா? என்ன நோக்கத்தோடு அதை தயார் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை தன்னுடைய பிளாட்ஃபார்மில், தன்னுடைய ஆப்பில் எவ்வளவு அதிக நேரம் வைத்து கொள்ள முடியும் என்பது தான் அவங்களுடைய சக்ஸஸ் இல்லை. அவங்களுடைய தளத்தில் என்ன எவ்வளவு நேரம் வைத்துக்கொள்ள முடியும், ஹவு மச் லாங் என்னை அவங்களுடைய தளத்தில், ஃபேஸ்புக்கில் நான் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா நான் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு மினிட்டும் ஒவ்வொரு நொடியும் அவர்களுக்கு வருவாய்.